வராந்தியா பேரரசு அழிவின் விளிம்பில் இருந்தது. சிங்க அரசன் என்று அறியப்படும் ஆல்ட்ரிக் மன்னன் தனது கோட்டையின் மதிலின் மேல் நின்று எதிரி வீரர்கள் கடல் போன்று சூழ்ந்திருப்பதை பார்த்தான். அந்த படைகளை கொடூரமான போராளி டாகார் கருப்பு தலைமையிலானவர் ஏற்கனவே அரைக்கண்டத்தையும் கைப்பற்றிவிட்டார். ஆல்ட்ரிக்கின் படைகள் 10 மடங்கு குறைவாக இருந்தன. ஆனால் பின்வாங்குவது அவரது வழக்கமல்ல. நாம் போராடுவோம் அல்லது அழிவோம் என்று முழங்கியவுடன் அவரது வீரர்கள் அனைவரும் ஒருமித்தனர். கோட்டையின் கதவுகள் திறக்கப்பட்டன. வராந்தியாவின் கடைசி வீரர்கள் இறுதிப் போருக்கு தயாராகினர். போர் இடிக்க ஆரம்பித்தது. வாள்கள் மோதின, அம்புகள் மழையாக பொழிந்தன, வீரர்களின் முழக்கங்கள் பள்ளத்தாக்கில் ஒலித்தன. ஆல்ட்ரிக் தங்க சிங்கப் பதக்கம் பொறிக்கப்பட்ட கேடயம் ஏந்தி போர்க்களத்தில் நின்று எதிரிகளை ஒருவரின் பின்னர் ஒருவர் வீழ்த்தினார். ஆனால் அத்தனை எதிரிகளுக்கும் நடுவில் டாகார் தனது குதிரையின் மீது வேகமாக வந்தார், ஆல்ட்ரிக்கையே நேரில் எதிர்கொள்ள. அது ஒரு பரபரப்பான சமர்க்களம். வாள்கள் மின்னியது, நிலம் அதிர்ந்தது. இறுதியாக ஆல்ட்ரிக் தனது வாளை டாகாரின் இதயத்தில் பாய்ச்சினார். அதன் மூலம் கொடூரமான போர் முடிவுக்கு வந்தது. மன்னர் இல்லாத எதிரி படைகள் தப்பிக்கத் தொடங்கின. தன் உடல் காயங்களால் வலியடைந்திருந்தாலும் ஆல்ட்ரிக் நேராக நின்றார். சிங்க அரசன் தனது கடைசி போரையும் வென்றிருந்தார். வராந்தியா மீண்டும் உயிர் பெற்றது மற்றும் அவரின் பெயர் வரலாற்றில் என்றும் நிலைத்திருக்கும்.